நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொன் குழந்தை 15 வயசு குழந்தை. அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் 10 வருஷமாக வளர்த்துட்ருக்கேன். அவளோட பயாலஜிக்கல் ஃபாதர், அதாவது என்னோடய ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா 2018 என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா 5 வருஷமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருந்து என் குழந்தை 2 குழந்தையுமே நான் தான் 2 பொன் குழந்தைங்களையுமே வளர்த்து கொண்டு வந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் பொண்ணு லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கேட்க போனேன். அது என் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவம், என் குழந்தைக்கு என் மேலே கோவமாக திரும்பி நான் அடித்து அந்த குழந்தைய அந்த டைமில் அவங்க அப்பா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி என் குழந்தைய என்கிட்டேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு என் குழந்தைய ஒரு வாரமாக என்கிட்ட காட்டலை. இன்றைக்கி தான் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டாங்க, என் குழந்தைய வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நான் போனேன். என் குழந்தைய ஏதோ அவங்க ஒன்று சொல்லி பயம்படுத்தி வச்சுருக்காங்களா, இல்லை உங்கள் அம்மா கிட்ட நீ போனால் உன்னை அடிப்பாங்க, இல்லை அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணாங்களான்னு தெரியல. எனக்கு என் குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து கொடுத்தாலே போதும், எனக்கு அதை தாண்டி வேறு ஏதோ வேண்டாம். இதை பற்றி நான் கண்டிப்பாக AWPSல கொடுத்துருக்கேன். என் குழந்தை எனக்கு வேணும், எனக்கு அதை தாண்டி வேறு எதுவுமே வேண்டாம். அவனால தான் என் வாழ்க்கையே நாசமாக போச்சு. 15 வயசில் அவனை நான் லவ் பண்ணி என் வாழ்க்கை நாசமாக போச்சு. இப்போ திரும்ப என் குழந்தை வாழ்க்கையை நாசமாக போகிறதுக்கு சான்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்ன மேடம் உங்களுக்கு வேணும்? எனக்கு என் பொண்ணு என்கிட்ட வேணும் சார். என் பொண்ணு அவங்ககிட்ட இருக்கக்கூடாது சார். இரண்டாவது கணவன் மேலே கொடுத்த புகார்களை என்னமா சொல்கிறீங்க சார்? எல்லாமே பொய் குற்றச்சாட்டு சார். ஒரே ஒரு விஷயம் பொய் குற்றச்சாட்டு சார். அது எப்படி சார் 5ஆம் தேதி அந்த பையனை வந்து கண்டித்த உடனே இந்த பொண்ணுக்கு வந்து இரண்டாவது கணவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா சார்? அப்போ இத்தனை நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவளுக்கு ஃபோன் நம்பர் இல்லையா? இத்தனை நாள் அவங்க அப்பாவோட நம்பர் தெரியலையா? இத்தனை நாள் அவங்க அப்பா எங்கே சார் போயிருந்தாரு? இந்த இதை பயன்படுத்தி உங்களை பழி வாங்குற நோக்கம்? கண்டிப்பா சார், இது மட்டும் தான் சார் ஒரு உண்மையான விஷயம். அவன் என்ன பழி வாங்குறான் சார். என்ன சொன்னாங்க ஸ்டேஷன்ல? என்ன பண்ணன்றீங்க எடுத்துக்கிட்டோமா சார்? குழந்தை என்கிட்ட வரணும் சார். அவள் என்கிட்ட வந்து என் குழந்தை என்னோட பாதுகாப்பில் மட்டும்தான் சார் இருக்கணும். இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடி சார். என் பேரில் என்ன வேணாலும் கொடுக்கட்டும் சார். நான் முகப்பேரில் வசிக்கிறேன். எனக்கு கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணமாச்சு சிவராணி என்பவரோட. 2017 நாங்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டோம். எங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. அந்த பெண் குழந்தைங்க அவங்க கூட தான் இருந்தாங்க. நான் அதை வந்து எதுவுமே வந்து கிளைம் பண்ணலை. எனக்கு வந்து அவங்க மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தர் சிலம்பரசன்ற ஒருத்தரை மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது. இது வந்து கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என் பெண் குழந்தை, முதல் குழந்தை எனக்கு ஃபோன் செய்து என்னை வந்து சிலம்பரசர் வந்து தகாத திட்டி அடித்து வேதனைப்படுத்துகிறாரு, என்னை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, என்னை வந்து பாலியல் சீண்டெல்லாம் கொடுக்குறாரு சொல்லி என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 2 நாளுக்கு ஃபோன் வரல. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வீட்டிலேருந்து, அவங்க பாட்டி அதாவது இவரானுடைய அம்மா எனக்கு ஃபோன் செய்து உங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா, தயவுசெய்து அடிச்சே கொண்டுடுவாங்க, இல்லைனா அவங்க தயவுசெய்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.